பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ். ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சாரி சொல்லிடுறேன். நான் வந்து 2 டேஸாக வந்து பைபிள் ஸ்டடி போடல, கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தனால. ஸோ இன்றைக்கி பைபிள் ஸ்டடியில் ஜெரிமியா 18 அண்ட் 19th சாப்டரை சேர்த்து பார்த்தரலாம். ஸோ நம்ம எப்பவுமே பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒர்க்ஷிப் பண்ண சாங் சொல்லுவேன். இன்றைக்கி உம்முடைய அழகான கண்கள், அதுக்கப்புறம் வாக்குரைத்தவரே சாங் தான் நான் இன்றைக்கி பாடி ஒர்க்ஷிப் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெரிமியா 18ல் காட் வந்து ஜெரிமையாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அதாவது ஒரு பாட்டரோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கர்த்தர் வந்து ஒரு லெசன் சொல்லித்தராரு. ஆக்சுவலி இந்த பாட்டர் தான் வந்து பானைகள்லாம் மேக் பண்ணுறாரு. அவரோட கையில் இருக்க அந்த பானை கெட்டு போயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த மண்ணை வந்து திருப்பி அந்த பாட்டை உடச்சிட்டு புது பாட்டாய் செய்கிறாரு. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் மக்களும் யூதா மக்களும் என் கையில் இருக்கிறாங்க. நான் வந்து இந்த தேசத்தை குறித்து நிறைய சாபங்கள் சொன்னேன். ஆனாலும் இந்த ஜனங்கள் வந்து மனம் திருந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்கிட்ட திரும்பி வந்தாங்க அப்படின்னா, நான் வந்து அவங்கள வந்து திருப்பி ஒரு புதிய பாத்திரமா நான் வந்து வணைவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் நீ போய் இந்த மக்கள்கிட்ட சொன்ன அப்படின்னா, அவங்க வந்து நான் பாவ வாழ்க்கையிலேருந்து மாற மாட்டேன், கடவுள் வார்த்தை கேட்க மாட்டேன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரே சொல்கிறாரு. இதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, இவங்களோட எதிரி நாட்டு மக்கள், பக்கத்து நாட்டு மக்கள்லாம் வந்து இந்த நாட்டை பார்த்து ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்ட நிலைமைக்கு இந்த நாட்டை நான் ஆளாக்க போகிறேன், அந்த அளவு இந்த நாட்டை நான் அழிச்சு போட போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சொல்லி முடிக்கிறப்ப எரேமியா கர்த்தர்ட்ட சொல்கிறாரு, கர்த்தரே நீங்கள் அவங்கள பற்றி கடுஞ்சொற்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, என்ன நடக்க போகுதுன்றத சொல்கிறீங்க. நான் போய் இதை வந்து அவங்க கிட்ட சொல்கிறப்ப அவங்க எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி என்னை சாகடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் எனக்கு பதிலாக நீங்கள் அவங்க கூட யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எரேமியா ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. இதான் வந்து 18வது அதிகாரம். 19வது அதிகாரத்தில் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா கிட்ட நீ வந்து அந்த குயவன் வீட்டில் போய் ஒரு மண்ணாலான ஜாடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஜாடி வாங்கிட்டு இஸ்ரவேலில் இருக்க பெரியவங்க, அதாவது லீடர்ஸை கூட்டிட்டு கிழக்கு வாசலுக்கு போ, இஸ்ரவேலோட கிழக்கு வாசலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிழக்கு வாசலுக்கு எரேமியாவும் லீடர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மண்ஜாடியை வாங்கிட்டு அங்கே போய் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து தேசத்தில் வந்து நான் பொல்லாப்ப வர செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அந்த லீடர்ஸ் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் வர வைக்க போகிறார் அப்படின்னா, இந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னை விட்டுட்டு அவங்களுக்கு அறியாத ஒரு தெய்வத்தை, அதாவது சிலைகளை வந்து வழிபட்டு என் நாட்டை தீட்டுப்படுத்திட்டாங்க. ஸோ நான் வந்து நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே நீ என்ன இந்த நாட்டை வந்து இன்னும் எப்படி கேடாக்க போகிறேன்னா, தோப்பேத்து மாதிரி ஆக்க போகிறேன். ஆக்சுவலி தோப்பேத்துனா என்ன அப்படின்னா ஃபயர் பிளேஸ், நெருப்பால் இடிந்த உலகம், நெருப்பால் அழிந்த ஒரு இடத்த போல நான் ஆக்குவேன், இஸ்ரவேல் தீட்டுப்பட்ட இடமா மாற்றுவேன், அந்த மாதிரி ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே ஜாடியை போட்டு உட அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எரேமியாவே அந்த ஜாடியை போட்டு உடைக்கிறாரு. அதை உடைச்சிட்டு என்ன சொல்லணும்னு சொல்கிறாருன்னா, இந்த ஜாடியை இன்னொருத்த வந்து ஒட்ட வைக்காதபடிக்கு நான் உடைச்சு போட போகிறேன், இந்த நாட்டை வந்து திருப்பி எவனுமே கட்டி எழுப்பாத படிக்கு இந்த நாட்டை நான் இந்த அளவு வந்து உடைச்சு போட போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த எரேமியா ஃபுல்லாகவுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்களும் ஜூடா மக்களும் சிலை வழிபாடு பண்ணி தங்களோட பிள்ளைங்களையே பாகாலுக்கு பலி கொடுத்து கர்த்தரை ரொம்ப காயப்படுத்துறதுனால கர்த்தர் வந்து அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாரு. அட்லீஸ்ட் அவங்க கடவுளோட பேச்சை கேட்டால் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி எரேமியா மூலமாக பேசுகிறாரு. ஆனால் அவங்க வணங்கா கழுத்துள்ளவங்களாக இருந்து அவங்க அழிவை அவங்களே தேடிக்கிறாங்க. ஸோ எனக்கு இது வந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்ம வந்து சிலை வழிபாடு கிட்ட போகவே கூடாது, கர்த்தரை விட்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கர்த்தருக்கு வந்து கீழ்ப்படியணும். இந்த எரேமியாவை பாருங்களேன், அவர் வந்து நீ போய் பாட்டர் ஹவுஸ்க்கு போனால் போகிறாரு, அதே மாதிரி நீ வந்து இந்த ஜனங்கள்கிட்ட போய் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும்னா அவர் அதுக்கும் கீழ்ப்படுகிறாரு. அவருக்கு இருந்தது அந்த கீழ்ப்படிதல், கர்த்தர் அதனால தான் அவரை உயர்த்தி வச்சிருக்காரு. நம்மளும் கர்த்தரோட பேச்சு கீழ்ப்படிந்து அவரோட உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளே வாழ்க்கையில் உயர்த்துவார். இவ்வளோதான் எனக்கு புரிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.